தீபாவளிக்கான பயணம் தொடங்கிவிட்டது. தீபாவளிக்கு முன்னதாக ட்ரெஸ் எடுக்க, பட்டாசு வாங்க, பொருட்கள் வாங்க, ஸ்வீட்டு வாங்க அப்படின்னு மக்கள் படையெடுத்தது போய் இப்போது ஊர்களை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள். இதுக்கப்புறமா சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்கள் விடுமுறை. சரி, இப்போது 4 நாட்கள் விடுமுறைக்காக தமிழகத்தினுடைய பல பகுதிகளை நோக்கி சென்னையிலிருந்து பலரும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் சரிபாதிக்கு மேலாக சொந்த ஊர்களுக்கு போவாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி சாலையினுடைய நிலவரம் இது. ஜிஎஸ்டி சாலையில் ஒரு வாகனங்கள் அப்படியே வந்து டிராஃபிக் ஜாமில் நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி ஊர்ந்து தான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போது பொதுவாக சென்னையினுடைய அவுட்டரை கடக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் வரை ஆகும். கிளாம்பாக்கத்தை தாண்டி அதன் பிறகு செங்கல்பட்டை தொடரணும் அப்படின்னா டிராஃபிக் இல்லாத நார்மலான டயத்தில் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இது போன்ற நேரத்தில் கூடுதலாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வாகன ஓட்டிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான மாற்று ஏற்பாடுகள் OMR சாலையை தேர்வு பண்ணி அப்படியே போய் ECRை பிடிச்சி அப்படியே போகுது அப்படின்ற மாற்று திட்டத்தையும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சிவசங்கர் சொன்னார், போக்குவரத்து துறை சொல்லியிருக்கு, காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஏற்கனவே இப்போது ஒரே நாளில் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்களா அப்படின்னா இன்று வரை வேலை நாட்களாக இருந்தது. இதன் பிறகு விடுமுறை அப்படின்றதால எல்லா டோல்கேட்லேயும் இப்போது டிராஃபிக் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது மதுராந்தகத்துடைய டோல்கேட்டினுடைய காட்சிகள். செய்தியாளர் சதீஷ்குமார் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ்குமார், மதுராந்தகத்தினுடைய டோல்கேட் நிலவரத்தை பார்க்குறோம். வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லுது. எவ்வளவு தூரத்துக்கு வண்டி நிற்குது? செந்தில்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? தீபாவளி மற்றும் வார விடுமுறை முன்னிட்டு சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு கார், அரசு பேருந்து, வேன், தனியார் பேருந்து, இருசக்கர வாகனம் என பல்வேறு வாகனங்கள் மூலம் படையெடுத்து செல்வதால் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க சுங்கச்சாவடியில் கட்டாய கட்டண வசூல் செய்யாமல் ஃபாஸ்டாக் மூலம் மட்டுமே பணம் பெற்றுக்கொண்டு சுங்கச்சாவடியில் உள்ள வாகனங்களை நிறுத்தாமல் தடுப்பு நீக்கப்பட்டு வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர். மேலும் மதுராந்தகிலிருந்து அச்சரப்பாக்கம் ஆத்து சுங்கச்சாவடி மாவட்ட எல்லைய வரை மாவட்ட காவல் கண்காணிப்பு உத்தரவின் பெயரில் மதுராந்தகம் DSP தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் காவலர்கள் பணியில் உள்ளனர். இருப்பினும் வாகனங்கள் அதிகமாக செல்வதால் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன அப்படின்ற காட்சிகளை பார்க்குறோம். இந்த மாதிரியான நேரத்தில் வாகனங்கள் ரொம்ப தூரம் நிற்கின்றதால இந்த டோல்கேட்டுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டாயமாக நிறுத்தி ஒவ்வொரு வண்டிக்கும் டேக் எடுத்ததுக்கப்புறம் தான் விடுவாங்க. அந்த நடைமுறை இல்லாமல் ஓப்பனில் இருக்கும். உங்களுடைய வண்டி கிராஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கக்கூடிய RF மூலமாக, ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக டேக்லேருந்து பணம் எடுத்துக்குவாங்க. இதனால் விரைவாக வாகனங்கள் செல்ல முடியும். ஆனால் இதுலேயும் கூட என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா இப்போ ஒரு சில வாகனங்கள் பணம் கட்டி போகக்கூடிய வாகனங்கள்லாம் பணம் செலுத்தாமல், ஏன்னா அந்த வண்டி நின்னா பின்னாடி ஒரு 20 வண்டி நின்றோம். அதனால அப்படி செல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. செங்கல்பட்டு அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுடைய காட்சிகளை பார்க்குறோம். சரி, சென்னையில் இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ மேப்பில் பார்க்கலாம். சென்னையினுடைய நிலவரம், சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் இருக்குது பார்த்து விடலாம். மேலே மீஞ்சூர் பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் இருக்குது சிட்டிக்குள்ளே, அதாவது சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ புதுதாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கிராஷ் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத காட்டுது. அதுக்கப்புறமா புழல் பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் இருக்குது. எங்கே அப்படின்னா புழல் பக்கத்துலேயே ஒரு கிராஷ் ஆன மாதிரி காட்டுது. அதன் பிறகு மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரோடு க்ளோஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் ஒன்று மெட்ரோ வேலை நடக்கும் அல்லது வேறு வேலைகளுக்காக சாலைகள் பூட்டப்பட்டிருக்கும் அப்படின்றதா. சரி, கோயம்பேட்டில் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னா கோயம்பேட்டில் முன்னாடிலாம் உள்ளவே போக முடியாது. இப்போ கோயம்பேட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சாலையில் அந்த ரவுண்டானா பக்கத்தில் 2 பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டினுடைய 2 பக்கமே கடுமையான டிராஃபிக் ஜாம் இருக்குது. வடபழனியிலிருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னா அங்கேயே டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட வடபழனியிலேருந்து கோயம்பேடு போய் அந்த சிக்னலை பிடிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு கடுமையான டிராஃபிக் ஜாம் இருக்குது. பாடி மேம்பாலம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டிராஃபிக் ஜாமை நோக்கி தான் இருக்கிறது. எங்கே அப்படின்னா பாடி மேம்பாலத்துக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் டிராஃபிக் ஜாம் இருக்கிறது. அதே போல் மற்ற இடங்கள் எங்கே அப்படின்னா அண்ணா நகர்லேருந்து அண்ணா ஆர்ச் வழியாக நீங்கள் வந்து கோயம்பேடு மேம்பாலத்தை கடந்து போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் டிராஃபிக் ஜாம் இருக்குது, கடுமையாக இருக்குது. ஸோ அண்ணா சாலை வழியாக அண்ணா ஆர்ச் வழியாக போய் அதுக்கப்புறமா கோயம்பேடு
பாலத்துக்கு போகணும் அப்படின்னா கடுமையான டிராஃபிக் ஜாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இங்கெல்லாம் வண்டிகள் அப்படியே தேங்கி ஸ்தம்பித்து நிற்கிறது அப்படின்றதா இந்த ரெட் கோடு அலர்ட் பண்ணுது நமக்கு. சரி, இதை தவிர மற்ற இடங்கள் எங்கே கோயம்பேட்டில் இருக்குங்க எப்பயுமே. அப்புறம் அப்படின்னா மதுரவாயில் பக்கத்தில், ஸோ ஐ திங்க் பைபாஸ் பிடிக்கக்கூடிய இடம், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது போக மற்ற இடங்களே டிராஃபிக் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஜிஎஸ்டி சாலை. அப்படியே ஒரு பக்கம் வண்டிகள் தான் ஊருக்கு போகிறவங்கெல்லாம் வண்டிகள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி சாலை ஸ்தம்பித்து இருக்கிறது அப்படின்றதா இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சரி, ஜிஎஸ்டி சாலையில் மற்ற பகுதிகள் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள். எங்கே அப்படின்னா பெருங்களத்தூர் பார்க்குறோம். ஜிஎஸ்டி சாலையில் நம்ம விஷுவல்லையும் பார்க்குறோம், மேப்லையும் பார்க்குறோம். இந்த இடம் அப்படின்றது தாம்பரத்திலிருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் ஆகக்கூடிய இடம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் இருக்குது. அங்கே ஆரம்பிக்கக்கூடிய டிராஃபிக் ஜாம். வண்டலூர் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்களத்தூர், வண்டலூர். பொதுவாக பெருங்களத்தூர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பண்டிகை காலங்களில் கோயம்பேட்டில் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் பெருங்களத்தூர், சிலர் தாம்பரம் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ பாயிண்ட்டுகள்லாம் மாறி கிளாம்பாக்கத்தில் பெரும்பாலும் ஏற்றுறாங்க. அதே போல் வந்து கோயம்பேட்டில் சில பஸ்கள் ஏற்றுறாங்க. இப்போ வண்டலூரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாமை உணர்த்துது. ஸோ இது வந்து பெங்களூர் ஹைவேஸ் பிரிக்கக்கூடிய இடம் நினைக்கிறேன், வண்டலூருக்கு முன்னாடி. ஸோ லெஃப்டில், ஸோ அந்த இடத்துக்கு வரைக்கும் இருக்குது. இங்கே தான் வண்டலூர் உயிரியல் பூங்கா. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு மேலே, அதாவது தாம்பரத்தை நீங்கள் தாண்டி அந்த ஹைவேஸை பிடிச்சிங்க அப்படின்னா அங்கே இருந்து உங்களுடைய வண்டி ஊர்ந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் வரணும். கிட்டத்தட்ட இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறதுல அதிகப்படியான டிராஃபிக். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கே மட்டுமே ஆகலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. எல்லா போக்குவரத்து காவலர்களும் அங்கே வந்து பணியில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக நம்ம பார்க்கணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோட்டை பிடிச்சி வந்து அவங்க இறங்கி போகணும் அப்படின்னா கூட டிராஃபிக் ஜாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏங்க எல்லோரும் ஜிஎஸ்டிலே போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓஎம்ஆரை பிடிச்சி ஈசிஆரை பிடிச்சி வாங்க அப்படின்னாங்க. அப்படி வந்தவர்கள் எங்கே அப்படின்னா நாவலூர் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அப்படியே இந்த ரூட்டை பிடிச்சி வருவாங்க. எங்கே அப்படின்னா கேளம்பாக்கம் வழியாக அப்படி உள்ளே பூந்து வரலாம். அது அப்படியே எங்கே வரும் அப்படின்னா வண்டலூர் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகும். அங்கேயும் பாருங்கள் கடுமையான டிராஃபிக் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட வண்டலூரில் அந்த இடம் மட்டுமே ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அங்கேயும் டிராஃபிக் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.